வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். நம்ம வீட்டில் தேங்காய் முழுசாக வாங்கிட்டு வந்து தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு சிரட்டையை என்ன பண்ணுவாங்க, எரித்து சாம்பிராணி போடுவாங்க, இல்லைன்னா குப்பையில் போடுவாங்க. கரெக்ட். காலங்காலமாக இதைத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்க முக்கியமான பல மூலிகைகளை நம்ம அறியாமையே நம்ம குப்பை தொட்டியில் போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த சிரட்டை. இந்த சிரட்டையை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த சிரட்டை இதை பற்றின பலன்கள், மருத்துவ குறிப்புகள், ஆராய்ச்சி குறிப்புகள்னு நான் தேடி ஒரு அறிவியல் உலகத்துக்குள்ளே மூழ்கி முத்தெடுக்க போகும்போது நான் எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் இந்த சிரட்டையை பற்றினர்கள், அரிய பல தகவல்கள் மருத்துவ குறிப்புகளும் அது மாதிரி நிறைய விஷயங்களும் எனக்கு கிடச்சிருக்கு. நீ கொடுக்குற பில்டப்பை பார்த்தா மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் கிடைச்ச தகவல்களை விட அதிகமாக கிடச்சிருக்கும் போல். ஆமாடே, அவ்வளோ விஷயம் கிடச்சிருக்கு. ஆனால் அவ்வளோ விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னாக்கா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் இதில் உள்ள முக்கியமான 2 பலன்களை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று உள்ளே சாப்பிட்றது, இன்னொன்று வெளியே பூசுறது. இந்த 2 பலன்களை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். மண்பானையில் சமையல் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மண்பானைக்கு பதிலாக இந்த சிரட்டையை வச்சு நாம் ஒரு விஷயத்தை பண்ணும்போது இந்த சிரட்டையில் உள்ள மருத்துவ குணங்கள், சத்துக்கள் எல்லாமே நம்ம செய்கிற அந்த சமையலில் இறங்கி நம்ம உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடல் உள்ளுறுப்புகளை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடிய திறமை இந்த சிரட்டைக்கு இருக்குது. அதை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதை வச்சு நம்ம ஒரு டீ போட போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். இதை வச்சு எப்படி டீ போடுறது? இதை உடச்சி தண்ணிக்குள்ளே போட்டு டீ போட போகிறதில்ல. இதை மண்பானையாக இதை யூஸ் பண்ணி இதில் டீ போட போகிறோம். அதாவது இந்த சிரட்டை எடுக்கும்போது இந்த சிரட்டையில் இந்த மாதிரி கண் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண் பகுதி இல்லாத பகுதியை அதை எடுத்துக்கோங்க. அதை அடுப்பு மேலே வச்சு தான் டீ போட போகிறோம். இது டீ போடும்போது சிரட்டை பற்றி எரியாதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எரியாது. ஏன்னா வெறும் சிரட்டை அடுப்பில் வச்சா தான் எரியும். இதுக்குள்ளே பாலோ தண்ணியோ ஊற்றினீங்கனாக்கா, தண்ணி இருக்குது, லிக்விட் இருந்ததுனாக்கா அது எரியாது. எவ்வளோ நேரம் அடுப்பில் இருந்தாலும் அது எரியாது. அதனால் இதை வச்சு நம்ம எப்படி டீ போடுறதுன்றது பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே சிரட்டையை வச்சுக்கோங்க. தீயை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெளியில் இருக்க நார் மட்டும்தான் எரியும். நம்ம மேலே லிக்விட் ஊற்றுனதுக்கப்புறம் சிரட்டை எரியாது. வெளியில் இருக்க நார் எரிஞ்சதுக்கப்புறம் சிரட்டை ஹீட் ஆகி அதில் ஊற்றுற லிக்விட் ஹீட் ஆகி உங்களுக்கு கொதிக்கும். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண சிரட்டையை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் பால் விட்டுக்கோங்க. அதே அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சிரட்டை சின்ன சைஸ் சிரட்டையாக இருக்கனால இதில் 1 டம்ளர் அல்லது 1.5 டம்ளர் தான் நம்ம டீ போட முடியும். இது கூட நீங்கள் ஏலக்காய், இஞ்சி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது 1 கப்பு தான் அப்படின்றனால ஏலக்காய், இஞ்சி சேர்த்திங்கனாக்கா கொஞ்சம் காட்டமாயிரும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்ட் டீ தூளை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீ தூள் தான் கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா ஹீட் வச்சுருக்கேன். வெளியில் இருக்க நாரெல்லாம் எரிஞ்சு சிரட்டை ஹீட் ஆகி இந்த உள்ளே இருக்க அந்த பால் கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த பாலோடைய லெவல் ஏறக்குறைய 3/4க்கு மேலே இருக்குது இந்த சிரட்டையில். ஸோ உங்களுக்கு சட்டுன்னு கொதித்து பொங்குறதுக்கான ஒரு இதாக இருக்கும். முதல்ல கொஞ்சம் ஸ்பூன் வச்சு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, அந்த டீ தூள் நல்லா பாலில் கரைகிற மாதிரி. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இது டக்குன்னு கொதித்த உடனே பொங்கி வழிஞ்சிரும். அதனால் பொங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடணும் இந்த அடுப்பில் இருந்து. இது பாருங்கள், இப்போ பொங்கி வருது. இந்த ஓரத்தில் பொங்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அடுப்பில் இருந்து இந்த இடுக்கி யூஸ் பண்ணி எடுத்து வடிகட்டிடுங்க. அது கூட நம்ம நாட்டு சர்க்கரை, தேன், வெல்லம் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து குடிக்க வேண்டியதான். யோ, நான் டீ காப்பியெல்லாம் குடிக்க மாட்டேன், நான் என்ன பண்ணுறது? ஓ, அப்படி ஒன்று இருக்கா? 24/7 ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்க நீ. நோ ப்ராப்ளம். வெறும் தண்ணியை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. இது கேரளாவில் பாரம்பரிய வைத்திய முறையாக ரொம்ப நாளாக செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, சிரட்டையை சேகரித்து அமேசான், இந்தியா மார்ட் மாதிரி ஷாப்பிங் சைட்டில் ஹோல்சேல், ரீட்டெயில்னு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சிரட்டையோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு வராங்கன்னு தானே. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிரட்டை எரியுது பார்த்தீங்களா, அப்போது இதிலேருந்து ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்படுது. நம்ம சருமத்தில் உள்ள தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை குணப்படுத்துறதுக்கும்
சூரிய கதிர்களால் வெளியில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் டார்க் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கலரை போக்கி பழைய கலரை திரும்ப கொண்டு வர வைக்கிறதுல இந்த சிரட்டையோடைய ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. சிரட்டையை எரித்து சாம்பிராணி போடும்போது, இந்த சிரட்டை எரியும் போது சாம்பிராணி போடுறது மட்டும்தான் நமக்கு முக்கியமாக தெரியுமே தவிர, இந்த சிரட்டை எரியும் போது வரக்கூடிய அந்த ஆக்டிவேட்டட் கார்பனை பற்றி நம்ம யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பண்டைய காலத்தில் வந்து நம்ம ஹீட்ரு போட்டு முடிய காய வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ எப்படி காய வச்சாங்கன்னாக்கா, ஒரு கூடையை வச்சுப்பாங்க, சாம்பிராணி போட்டு ஒரு தட்டில் இந்த சிரட்டையை எரித்து சாம்பிராணி போட்டு அந்த புகையை வெளில வரும்போது அந்த கூடையை போட்டு மூடிடுவாங்க. அந்த கூடை வழியாக அந்த புகை வெளியில் வரும்போது இந்த கூந்தலை வந்து அந்த கூடைக்கு மேலே விரித்து போட்டுட்டு அதை காய வைப்பாங்க. இது ஏன்னாக்கா அந்த கூந்தல் வந்து அவ்வளோ அடர்த்தியாக வளரும், முடி கொட்டுறது நிற்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படின்னா வெறும் சாம்பிராணிக்கு மட்டும் அந்த மகத்துவம் இல்லைங்க, இதோடு சேர்ந்து இந்த சிரட்டையிலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆக்டிவேட்டட் கார்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அந்த சாம்பிராணி சேர்ந்து செய்யக்கூடிய மாயாஜாலம் அது. இது அந்த காலத்தில் இருக்கவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது இந்த காரணம் தான், இல்லை நான் சொல்லலை, மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணதில் குறிப்புகளில் இருக்குது. அது எப்படி வைக்கிறதுனா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க, இதை அடுப்பில் நல்லா எரிச்சிக்கோங்க, நல்லா எல்லா பக்கமும் ஹீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹீட் ஆனதுக்கப்புறம் முழுசாக பற்றி எரியிற மாதிரி அதை எரித்து அந்த எரிஞ்சிட்டு இருக்கும்போதே அதை அந்த தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாக்கா அதுலேருந்து வரக்கூடிய ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து அந்த தண்ணியில் டிசால்வ் ஆகி அந்த தண்ணி வந்து ஒரு ஆக்டிவேட்டட் கார்பன் கொண்ட தண்ணியாக மாறும். அந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா, சூரிய கதிர்வனால் நம்மளோட இயற்கையான நிறம் வந்து மங்கி போய் கொஞ்சம் கருப்பு நிறம் வந்துடும். சிவப்பாக இருக்கவங்க கூட வெயிலில் போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கருப்பாயிரும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கூலிங் கிளாஸ் போட்டு போயிருந்தாங்கன்னா அந்த கூலிங் கிளாஸ் போட்டிருக்க இடம் மட்டும் ஒயிட்டாக இருக்கும், மற்ற இடம்லாம் டார்க் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் உடைய எஃபெக்டை இந்த வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் வாட்டர் வந்து நம்ம கொடுக்கும். ஆனால் அந்த ஆக்டிவேட்டட் கார்பன் வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வச்சு இன்னொரு வேலையும் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சிரட்டையை ஃபுல்லாக எரித்து தண்ணியில் போடுறோம் இல்லையா, இன்னொரு பகுதி இருக்குது பாருங்கள், அதை நல்லா எரித்து அது கறி துண்டுகள் ஆக்கி அந்த கறி துண்டுகளை என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி அந்த பவுட்ரு கூட எவ்வளோ அளவுக்கு பவுட்ரு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கடலை மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, பன்னீர் இல்லைனா தண்ணி ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஃபேஸ் பேக் போட்டு ஒரு மணி நேரம் அந்த ஃபேஸ் பேக்கை விட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்டரை கொண்டு இந்த மூஞ்சியில் வந்து லேசாக தொடச்சி பஞ்சு வச்சு அப்படி தொடச்சி விட்டு கொஞ்ச நேரம் அப்படி காய விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி 2-3 வாட்டி தொடச்சிங்கனாக்கா இயற்கையான சிவப்பளவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஒரிஜினல் நிறம் உங்களுக்கு கிடைக்கும். இது யூஸ் பண்ணனால கருப்பாக இருக்கவங்க சிவப்பாக மாறிடுவாங்கன்னெலாம் அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு சூரிய வெளிச்சத்தினால சூரிய கதிர்கள்னால உங்களுடைய இயற்கையான நிறம் வந்து கருத்து போகுது பார்த்தீங்களா, அதை வந்து திரும்ப கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த சிரட்டைக்கு இருக்குது. இதோட ஃபேஸ் பேக் போடுறோம் இல்லையா, அந்த ஃபேஸ் பேக்குக்கும் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் கொண்ட தண்ணியை வச்சு சுத்தப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் இந்த சிவப்பழகை திரும்ப கொண்டு வந்துடலாம், நம்மளோட ஒரிஜினல் கலரை திரும்ப கொண்டு வந்துடலாம். ஓரலாக சொல்லிட்டேன், இதை நான் ப்ராக்டிக்கலாக எப்படி செய்கிறதுங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நிறையா தண்ணி வச்சு கொதிக்க விட்டுருங்க. அது கொதிக்கிற வரைக்கும் பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் வந்து ஒரு சிரட்டையை வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக ஹீட் ஆகிற மாதிரி அதை எரிய விடுங்க. நல்லா ஹீட் ஆகணும், ஒரு பக்கம் மட்டும் ஹீட் பண்ணாமல் சுற்றி எல்லா பக்கமும் ஹீட் பண்ணுங்கள். ஈவனாக எல்லா பக்கமும் ஹீட் ஆகணும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் தீ பிடிச்சி இருந்துச்சுனாக்கா அதோடைய பலன்கள் முழுசாக நமக்கு கிடைக்காது. அதனால் எல்லா பக்கமும் ஹீட் ஆகி சிரட்டை ஒரே டைமில் மொத்தமாக எரிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் அந்த ஈவனாக ஹீட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு சைடு மட்டும் பற்றிக்கும், அந்த சைடு பற்றும்போது அதை கொஞ்சம் வேறு சைடு திருப்பி விட்டு அந்த சைடு ஹீட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பக்கமும் ஹீட் ஆகிற மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான், ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது கொஞ்சம் பொறுமையாக அதை எல்லா பக்கமும் திருப்பி பண்ணிகிட்டே இருங்க. மேலே இருக்க அந்த நாரெல்லாம் ஃபஸ்ட்டு எரிஞ்சு தீஞ்சு போயிடும். அடுத்தது வந்து சிரட்டை ஹீட் ஆகும். நல்லா ஹீட் ஆகி கரெக்டாக அந்த பேர்னிங் பாயிண்ட் வரும்போது எல்லா பக்கமும் தீ பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போது அது எரியும் போது அந்த தண்ணிக்கு மேலே அதை கொண்டு போயிடுங்க. இது பாருங்கள், நல்லா பிடிச்சி எரியுது. இப்போ வந்து இதை உடனே தண்ணிக்கு மேலே கொண்டு போய் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு இருந்திங்கன்னா அது ஃபுல்லாக எரியும். அந்த ஃபுல்லாக எரிஞ்சு தீ பிடிச்ச உடனே அது என்ன பண்ணணும், அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே முக்கிடுங்க. ஃபுல்லாக அந்த கொதிக்கிற தண்ணியில் அதை அப்படியே முக்கிட்டிங்கனாக்கா அதில் இருக்கிற ஆக்டிவேட்டட் கார்பன் இருக்குது பார்த்திங்களா, அது பூரா அந்த தண்ணியில் டிசால்வ் ஆகிடும்.
இப்போ அந்த தண்ணி வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் கொண்ட தண்ணியாக மாறி இருக்கும். நம்ம இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணி வந்து ரொம்ப மகத்துவ குணம் வாய்ந்த தண்ணி. அலாவுதீன் அற்புத விளக்கு பூதத்தை விளக்குக்குள்ளே அடக்கிற மாதிரி ஆக்டிவேட்டட் கார்பனை அதை அப்படியே அடக்கி பிடிச்சி வச்சிட்டிங்கனாக்கா அந்த பூதம் செய்த அற்புதங்களை இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் வாட்டர் வந்து செய்யும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கனாக்கா இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.